விஜய் அவர்கள் அதை மட்டும் ஒரு தனியா ஒரு அடைப்புக்குறிக்குள்ள சொன்னாரு. டீலிமிட்டேஷன் ஒண்ணு இப்பெல்லாம் சொல்றாங்க, அது எந்த ரூபத்துல வந்தாலும் தமிழ்நாடு வந்து எதிர்க்கும்னாரு. சோ அப்ப அவர் வேற ஸ்டாண்ட் வச்சிருக்காரு. என்னன்னா அவர் அதை விரும்பல. சொல்ற கணக்கு என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துக்கு 80னா 120 ஆகும், தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் 40 அப்படின்னா 60 ஆகும். இதை வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற அகிலேஷ் எதிர்ப்பாரா? உத்தரப்பிரதேசத்துக்கு இல்ல, அவருக்கு லாபம் தானே, அவர் ஏன் எதிர்க்கணும்? அது போக அதுல எம்எல்ஏ எண்ணிக்கை மாறும்ல. ஒவ்வொரு மாநிலமும் மாநில கட்சியும் அவரவர்கள் நன்மைக்கு தான் முடிவு எடுப்பாங்க. ஆரின் அதர்வைஸ் திமுக நன்மைக்கு தான் முடிவு எடுக்கும். அது எப்படி, வேற வழியே கிடையாதுங்களா? அப்போ பிஜேபி ப்ரொபோசல் திமுக அதுக்கு வந்து ஆமான்னு சொல்லிருச்சு, அதனால அது பிஜேபி அணிக்கு போயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எம்பி தேர்தலும் எம்எல்ஏ தேர்தலும் ஒன்னா வந்துச்சு அப்படின்னா திமுக நிலைப்பாடு மாறும். அகில இந்திய அளவில் வந்து என்டையர் ஆப்போசிஷனையும் ஒரு கொடை கீழே கொண்டு வர முடியாதுங்க. இந்தியா கூட்டணிங்கிறதெல்லாம் இன்னைக்கு இல்லைன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். மாநில கட்சிகள் இனிமேல் வந்து மாநில அளவிலாக அந்த கூட்டணியை சுருக்கிறோம். அப்போ பிஜேபி எதிர்ப்புங்க, எல்லாரும் சேருங்க, ஒன்னா சேருங்க, ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் யாரும் இப்ப தயார் கிடையாது. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சார், இப்போ ஒருவரும் ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்க, இவங்களுடைய தயவு இல்லாம நாமளே வந்து மெஜாரிட்டியோட இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்பட்டமா தெரிய வருது. நீங்க சொன்ன மாதிரி இப்படி இருக்கும்போது அவங்க ஒரு இன்செக்யூரா ஃபீல் பண்ணணும். ஆனா சிபிஐல வந்து வீரபாண்டியன் நாங்க விரைவில் அமைச்சரவையில் பங்கு பெற்றால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்கிற ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அது என்ன உணர்த்துது அந்த செய்தி? சிபிஐக்கு கன்ஃபியூஷன் இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் நீங்க சொன்ன ஆரம்பத்தில் சொன்னீங்க இல்லையா, உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவோம், அமைச்சரவையில் பங்கு பெறுவோம் அப்படின்னு சொன்னா அதுல அர்த்தமே இல்லை. இப்ப ரெண்டு வகையான நிலைப்பாடு இருக்கு. அதாவது சிபிஐ பார்ட்டியோட எம்எல்ஏக்கள் மத்தியில இந்த ரெண்டு நிலைப்பாடு இருக்கு. என்னங்க, விசிக அமைச்சரவையில் பங்கெடுத்துருச்சு, நம்ம ஏன் பங்கெடுக்க கூடாது, நம்ம ஏன் ஒதுங்கி இருக்கணும், இது நமக்கான வாய்ப்பு அப்படி நினைக்கலாம். அதே நினைப்பு வந்து சிபிஎம்முக்கு வந்துடலாம் அப்படின்னு சண்முகம் அவர்கள் நினைக்கலாம். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இது வந்து அதிகாரிகள் மட்டத்துல எப்படி பிரதிபலிக்குங்கிறது தான். ஏன்னா அவங்க வந்து அரசியல் என்பது நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம், நமக்கு வந்து ஒரு பெரிய மக்கள் சப்போர்ட் இருக்கும், ஆனா ஆட்சியை நடத்துறது யாருன்னா அதிகாரிகள் தான். என்னதான் வந்து முதலமைச்சராக இருந்தாலும் கடைசியில வந்து ஜிஓவை பாஸ் பண்ணி உரிய ப்ராசஸ்ல செய்ய வேண்டியது அந்தந்த துறை செயலாளர்கள். அவங்க தான். அவங்க வந்து கொஞ்சம் சஞ்சலப்பட்டாங்க அப்படின்னா எதுவுமே பாஸ் ஆகாது. சண்முகம் அவர்களே இன்னைக்கு அதை சொன்னாங்க. 10 நாள்ல செய்ய வேண்டிய மேட்டருங்க, அது இந்த பெயர் மாற்றம், பரச்சேரிங்கிற ஊரோட பெயர் மாற்றம்ங்கிறது 10 நாள்ல செய்ய வேண்டிய மேட்ரு, 15 நாள்ல செய்ய வேண்டிய மேட்ரு, எல்லாமே முடிஞ்சிருச்சு ப்ராசஸ். ஆனாலும் என்ன தயக்கம்னு கேட்கிறாரு. என்ன தயக்கம் அப்படின்னா, 10 நாள்ல செய்ய வேண்டிய மேட்ரு தான். அதிகாரிகளுக்கு இன்னமும் வந்து ஒரு குழப்பம் இருக்கு. அதிகாரிகள் மாற்றத்தையும் நீங்க பாருங்க. இப்போ அருண் மாத்தியே வச்சாங்க. அருண் எப்ப வந்தாருங்க அந்த துறைக்கு? 45 நாட்கள் தானே டிபிஎஸ்சில இயக்குனரா. 1.5 மாசத்துல ஏதோ ப்ராசஸ் பண்ணிருப்பாரு அவரு. அவரை திடீர்னு தூக்கி திருப்பி பழைய பனிஷ்மெண்ட் போஸ்ட்டுங்க. ஸ்கூல்ல அது பேர் என்ன, அந்த இதுல பயிற்சி இதுல போடுறதுங்கிறது அது ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்ட். அப்போ ஒரு அதிகாரி திறமையானவர்னு தான் நீங்க வந்து டிவிஎஸ்சி கொண்டு வந்திருக்கீங்க. 45 நாள்லயே அவர் திறமையற்றவர்னு கருதி நீங்க வந்து பனிஷ்மெண்ட் போஸ்ட்டுக்கு தூக்கி அடிச்சீங்கன்னா என்ன, எப்படி அசஸ் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி வரும். நீங்க எல்லா பத்திரிகைகளையும் அதை எழுதுறாங்க. அப்படின்னா ஃபெயிலியர். எந்த இடத்துல ஃபெயிலியர்? ஏவேவேலுவை அரெஸ்ட் பண்றதுல ஃபெயிலியருங்க, செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்றதுல ஃபெயிலியர். அப்படித்தான் பொலிட்டிக்கலா தான் அந்த குற்றச்சாட்டு வரும், வராம இருக்காது. அப்படின்னா ஏன் நீங்க எக்ஸ்பிரஸ்ல செய்தி போட்டிருக்காங்க, செந்தில் பாலாஜி அவர்களே அவரோட வழக்கறிஞர் என்ன சொல்றாரு, இல்லைங்க பேரே இல்லைங்க, அவரோட பேரே இல்லை, அப்புறம் எதுக்கு அவர் ஆஜராகணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. நோட்டீஸ் ஃபார் அப்பியரன்ஸ் தானே கொடுக்கணும். நீங்க சம்மன் கொடுக்குறீங்க அப்படின்னா எஃப்ஐஆர்ல பேர் இருக்கணும். நோட்டீஸ் ஃபார் அப்பியரன்ஸ் கொடுத்தா எஃப்ஐஆர்ல பேர் இல்லைன்னு அர்த்தம். அதிகாரிகள் என்ன சொல்றாங்களா, இல்லைங்க எஃப்ஐஆர்ல பேர் இருக்கு, அது அடிஷனல் ஷீட்ல இருக்குன்றாங்க, நாங்க கோர்ட்ல கொடுத்துருக்கோம், எஃப்ஐஆர்ல பேர் இருந்ததுனால தானே உங்களுக்கு முன்ஜாமீன் கிடைச்சிருக்கு, எஃப்ஐஆர்ல பேரே இல்லைன்னா முன்ஜாமீன் எப்படி கொடுத்துருப்பாங்க? அப்போ இதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, அது நல்லா தெளிவா தெரியுது. இப்போ குறிப்பிட்ட ஒரு சட்டங்கிறது தன் கடமையை செய்யணுங்க, உரிய போக்குல தன் கடமையை செய்யணும். கடமையை செய்யும் போது சட்டத்தின் பார்வையில், சட்டத்தின் கீழ், சட்டத்தின் முன்ங்கிற 3 நிலைப்பாடு வரும். இந்த 3 நிலைப்பாட்டுக்கும் உட்பட்டு தான் நீங்க கிரிமினல் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும்.
செந்தில் பாலாஜி எனக்கு பிடிக்காதுங்க, நான் கரூர் போகும்போது செந்தில் பாலாஜி இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட முதலமைச்சர் எடுக்கக்கூடாது, அது தவறு. இல்ல வேலு தூக்கி உள்ள வைங்க, அவர் எவ்வளவு பெரிய ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். அருண் ஐபிஎஸ் அருண் வந்து வேலுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு, அதனாலதான் அவர் சிங்கப்பூருக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறது தவறு. ஓகே. அப்போ மிக எளிதாக இதை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஒரு அரசாங்கம் வந்து இதை அவாய்ட் பண்ணணும். பண்ணாதான் அரசு வந்து அடுத்தடுத்த பணிகள்ல கவனம் செலுத்த முடியும். எப்பங்க முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும்? எப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படுதோ அப்போ. உதாரணமாக லஞ்ச ஊழலற்ற அரசு, இதான அவர் வைத்த வாதம். பத்திரிகைகள் பூரா என்ன செய்தி வருது யோசிச்சு பாருங்க. ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆயிட்டு இருக்குங்க. அவரு இப்ப யாரோ ஒரு தாவேகா பிரமுகர் அவரு பணம் கேட்கிறாருங்கிற வீடியோ சர்க்குலேட் ஆகுது. போன வாரம் பாத்தீங்கன்னா ஒரு ஏரி குளத்துல வந்து மண் எடுக்கிறதுக்கு இலவச அனுமதி, அதுக்கு வந்து பணம் கேட்டாருங்கிற வீடியோ சர்க்குலேட் ஆகுது. அப்புறம் வந்து சில பெர்மிஷன்ஸ், என்னங்க நீங்க வெறுங்கையோட அமைச்சரை பார்க்க வந்துருக்கீங்க, நீ ஜூனியர் உடனே எழுதியிருக்காங்க. அப்ப தொடர்ந்து புகார்கள் வருது. இது எப்பவுமே பத்திரிகைகள் தாங்க முதல்ல வரும். ஏன்னா அவங்களுக்கு தான் புலனாய்வு செய்யற அமைப்புகள் இருக்கு. அப்போ நீங்க லஞ்சம் ஊழலற்ற அரசுன்னு சொன்னா கீழே இருக்கிறவங்க அதை உணரணும். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போறோம், பணமே இல்லாம வந்து வேலை நடக்குது, பணம் கொடுக்க போனா கூட வாங்க மறுக்கிறாங்க, லஞ்ச ஊழலற்ற அரசுன்னு கீழே நிலையில இருக்க உணர்வான். அவன் இண்டஸ்ட்ரியெல்லாம் ஆரம்பிக்க போறதே இல்லை. அவன் அடிப்படையில் ஒரு சிட்டாடங்களை பேர் மாற்ற போவான், அவ்வளவுதான். அவனோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், போவான். அப்போ இந்த இடத்துல வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் கொடுக்கறது, அதுல மட்டும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டோம், எல்லாரும் இதை விளம்பரப்படுத்துங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் நம்பர் புகார் கொடுக்கறதுக்கு அவன் யோசிப்பான்ல, காரியம் ஆகணும்னு நினைக்குமா? இல்லைன்னா வந்து வாட்ஸ்அப்ல புகார் கொடுத்துட்டு எவ்வளவு நாளும் ஆகட்டும்னு நினைப்பானா? ஸ்பீடு மணிங்கிறதானா அவன் வச்சிருக்க பேர் லஞ்சத்துக்கு. இதெல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி செய்யணுங்க. அவரு செய்ய மறுக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு ஷோ அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இன்னமும் அரசு போயிட்டு இருக்கு. சார், நீங்க ஒரு ஆரம்பத்துல ஒரு விஷயம் குறிப்பிட்டது போல, ஒரு பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய விவகாரமாக இந்த மான்சூன் செஷன் பார்லிமெண்ட்ல வந்து 20th ஆரம்பிக்குது. ஸோ அதுல சிதம்பரம் அவர்களுடைய ஒரு கருத்து தான் வந்து தற்போது வந்து அண்மை தகவலா பார்க்கிறோம். அவர் என்சிபி சரத்பவார் அணியையும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாரதிய ஜனதா வந்து அணுக போகுது, சட்ட திருத்தத்திற்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆதரவு நல்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ காங்கிரஸ் புலம்ப துவங்கி விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். ஏன்னா அவர்களுடைய பல மாநிலங்களுடைய தவறான ஒரு அணுகுமுறையினால மாநில கட்சிகளை தானாகவே வந்து பாஜகவிடம் அவர்களாவே புஷ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விதான் முன்வைக்கப்பட்டது. இப்போ இந்த விவகாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு விவகாரம். இந்திய இறையாண்மைக்கு எப்படி பாக்குறீங்க? பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்லிமெண்ட் எண்ணிக்கை, நம்ம எம்பி எண்ணிக்கையை கூட்ட போறாங்கிறது புதிய பார்லிமெண்ட் கட்டடம் கட்டும் போதே தெரியும். ஏன்னா அங்க நம்பர் ஆஃப் சீட் ரொம்ப கூட. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எம்பி எண்ணிக்கை கூட போகுதுன்னு. எம்பி எண்ணிக்கை கூட்டணுமானா நான் கூட்டணும் தாங்கன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா அது நம்ம ரொம்ப காலத்துக்கு முந்தைய ஃபிக்ஸ் பண்ணது. அப்புறம் இந்திரா காந்தி அம்மா காலத்துல ஒரு சீலிங் போட்டோம், வாஜ்பாய் அரசுலயும் அது தொடர்ந்தது. இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக எம்பி எண்ணிக்கையை கூட்டணும். எம்பி எண்ணிக்கையை கூட்டினா எம்எல்ஏ எண்ணிக்கையும் கூடத்தான் செய்யும். இதை வந்து போன முறை சட்ட திருத்தம் கொண்டு வரும்போது விமன் ரிசர்வேஷன்ங்கிற அதுக்குள்ள கொண்டு வந்தாங்க. சரி, அதை வந்து ஒரு சிமிலுக்குள்ள அடக்க பார்த்தாங்க, சாண்ட்விச் மாதிரி. அதாவது நாங்க பெண்களுக்கு இது கொடுக்கணுங்க, ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு ரிசர்வேஷன் இது, அதுக்கு வந்து முதல்ல அதை பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா இருக்கிறதுலே கொடுக்க வேண்டியதானேங்கிற கேள்வி வந்துடும். கையில இருக்கிறதுல நீங்க கொடுக்க வேண்டியதானேங்கிற கேள்வி வந்துடும். இப்போ வந்து வேற மாதிரி சொல்றாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க எம்பி எண்ணிக்கையே ப்ரொபோர்ஷனேட்டா கூட்ட போறோம். அதாவது மொத்தம் வந்து தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் சேர்த்து 40ன்னா 50% எல்லா மாநிலங்களுக்கும் கூடனா இங்க 40 வந்து 60 ஆகும். இப்படிதான் அவங்க வந்து இப்ப கணக்கு சொல்றாங்க. பில் வந்தா தான் நமக்கு தெரியும். ஆனா இப்ப சொல்ற கணக்கு என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துக்கு 80ன்னா 120 ஆகும், தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் 40 அப்படின்னா 60 ஆகும். இப்போ இத வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற அகிலேஷ் எதிர்ப்பாரா? உத்தரப்பிரதேசத்துக்கு அவருக்கு லாபம் தானே, அவர் ஏன் எதிர்க்கணும்? அது போக அதுல எம்எல்ஏ எண்ணிக்கை மாறும்ல. ஓகே, நம்ம வந்து ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 6 எம்எல்ஏ நம்ம கணக்கு. அப்போ 40 தமிழ்நாட்டுக்கு பாண்டிச்சேரிக்கு சேர்த்து 40, 40க்கு இத்தனை நம்பர்னு இருக்கு. 39 நம்ம நம்பர், 39க்கு 234. அப்ப 59 ஆனா 234 இருப்பீங்களா? இல்ல, அதுவும் கூடணும், கண்டிப்பா கூடும்ல. அப்போ தமிழ்நாடு எப்படி எதிர்க்கும்? இன்னொன்னு,
அதை வந்து கரூர் பேச்சுல விஜய் அவர்கள் அதை மட்டும் ஒரு தனியா ஒரு அடைப்புக்குறிக்குள்ள சொன்னாரு. மற்றதெல்லாம் அவர் பாலிடிக்ஸ் தாங்க பேசினாரு. அதாவது ரெகுலர் லோக்கல் பாலிடிக்ஸ். அதை மட்டும் நேஷனல் பாலிடிக்ஸ்க்குள்ள டீலிமிட்டேஷன் ஒண்ணு இப்ப எல்லாம் சொல்றாங்க. அது எந்த ரூபத்துல வந்தாலும் தமிழ்நாடு வந்து எதிர்கொண்டாரு. ஸோ அப்போ அவர் வேற ஸ்டாண்ட் வச்சிருக்காரு. என்னன்னா அவர் அதை விரும்பல. அவருக்கு அதுல வந்து பொலிட்டிக்கலா இன்கன்வீனியன்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் எம்எல்ஏ எண்ணிக்கையை கூட்டி ஒரே நாடு ஒரே தேர்தல் நோக்கி அவங்க போனாங்கன்னா இவரும் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியது வரும். தமிழ்நாடும் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியது வரும். உத்தரப்பிரதேசம் 27 தேர்தல், உடனே 29 வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர முடியாது. அவங்களுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ணணும். 2028 தேர்தல் நடக்க இருக்கிற மாநிலம் இருக்கு. சத்தீஸ்கர் இருக்கு, மத்திய பிரதேசம் இருக்கு, ராஜஸ்தான் இருக்கு, கர்நாடகா இருக்கு, தெலுங்கானா இருக்கு. எல்லாமே வேற மாற்ற வேண்டியது வரும். அப்போ டோட்டலா கண்ட்ரியே ஏதோ பெரிய மாறுதலுக்கு தயாராகி கொண்டிருக்கிற சூழலுங்க இது. அதுலதான் சிதம்பரம் அவர்கள் பேச்சை நீங்க அப்படித்தான் நீங்க பார்க்கணும். ஒட்டுமொத்தமான விவாதம் 19ஆம் தேதி ஆல் பார்ட்டி மீட்டிங் ப்ரொபோசலை கண்டிப்பா கவர்மெண்ட் வைக்கும்போது ஒவ்வொரு மாநிலமும் மாநில கட்சியும் அவரவர்கள் நன்மைக்கு தான் முடிவு எடுப்பாங்க. ஆரின் அதர்வேட்ஸ் திமுக நன்மைக்கு தான் முடிவு எடுக்கும். அது எப்படி, வேற வழியே கிடையாதுங்களா? அப்போ பிஜேபி ப்ரொபோசல் திமுக அதுக்கு வந்து ஆமான்னு சொல்லிருச்சு, அதனால அது பிஜேபி அணிக்கு போயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு இன்னும் அடுத்தடுத்த காலகட்டங்கள் இருக்கும். போவாங்க போகலங்கிற வார்த்தைக்குள்ள நான் வரல. அடுத்தடுத்த காலகட்டங்கள் என்ன அப்படின்னா தேர்தல் எப்படி வரப்போகுதுங்கிறது தான். எம்பி தேர்தலும் எம்எல்ஏ தேர்தலும் ஒன்னா வந்துச்சு அப்படின்னா திமுக நிலைப்பாடு மாறும். ஏன்னா திமுக ஏற்கனவே இருக்கிற கூட்டணி கட்சி இப்ப எதுவுமே கிடையாது. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டா சிபிஎம்முக்கு அந்த குழப்பம் இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல விசிகாவுக்கும் அந்த குழப்பம் இருக்கு. தாவேக்கா தனியா தான் அவங்க வந்தாங்க. தனியாவே 108 சீட் ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு குழப்பம் இருக்காது. நம்ம பலம் என்னன்னு அவங்க உணர்ந்திருப்பாங்க. அதுல அவங்களுக்கான சிக்கல் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அந்த கட்சியில இருந்து போட்டி போட்டவங்கல இன்னைக்கு ஜெயிச்சு எம்எல்ஏவா இருக்கிறவங்க ஒரு 50-60 பேர் மாற்று கட்சிக்காரங்க தான். குறிப்பா அதிமுக அதிகம். வெற்றி வாய்ப்பை இழந்து 2வது இடத்துல இருக்கவங்க எண்ணிக்கையை பார்த்தாலும் அதுலயும் வந்து மாற்று கட்சிக்காரர்கள் நிறைய இருக்காங்க. அதாவது தாவேக்காவினருக்கு டிக்கெட் கொடுக்கறத விட அவங்க மாற்று கட்சியில இருந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடையும் அந்த அவர் என்னதான் வந்து காசு பணம் ஜாதி எல்லாம் ஒழிச்சிட்டேன்னு முதலமைச்சர் சொன்னாலும் அது உண்மை இல்லை. ஏன்னா வெற்றி பெற்றவங்க நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல பைனான்சியலி வெல் செட்டில்டு, அப்புறம் உள்ளூர் ஜாதியை சேர்ந்தவங்க, வேற கட்சியை சேர்ந்தவங்க. இப்ப தாவேக்காவிலிருந்தே கணிசமான ஓட்டு வாங்கினவங்களை நீங்க தனியா பிரிச்சீங்கன்னா, இப்ப கரூர்ல விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் லோக்கல் எம்எல்ஏ, எக்ஸ் மினிஸ்டர், அவர் வாங்கின ஓட்டு. அதே நேரத்தில் தாவேக்கா சார்பாக மதியழகன் வாங்கின ஓட்டு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவான ஓட்டுங்க. என்ன காரணம்னா வெற்றி வித்தியாசமே 2000க்குள்ள அவர் நிறுத்தியிருக்காரு. அவரு யங்கு, புதுசா வர்றாரு. அஃபெக்டட் பார்ட்டி, கரூர் இன்சிடென்ட்ல அவர் அஃபெக்டடு, ஜெயில்டு. இப்படி நீங்க தனி கணக்கு எடுத்தீங்கன்னா 30 பேர்கிட்ட தான் தேடுறாங்க. 30-40 பேரு தாவேக்கால இருந்து மட்டுமே வந்து, இப்போ புஷியானந்த கூட நீங்க அந்த பட்டியல சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அருண் சுகாதாரத்துறை அமைச்சரை அவரை நீங்க ஐஆர்எஸ் அந்த பட்டியல சேர்த்துக்கலாம். இப்படி நான் அப்படி ஒரு மாதிரி என்னோட அறிவு கட்டியவர்கள் நான் பிரிச்சு பார்க்கும்போதுங்க, மாற்று கட்சியிலிருந்து வந்து எம்எல்ஏக்களா இருக்கிறவங்க 50-60 பேர், மாற்று கட்சியிலிருந்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்தவங்களும் கிட்டத்தட்ட 50-60 பேர் வராங்க. தாவேக்காரங்களே அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 40-50 வரைக்கும் கூட வராங்க. அப்போ மொத்தம் இருக்கிற 233 தொகுதியில் அவங்க போட்டி போட்டவங்கள 4 அணியா பிரிக்க முடியுதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தாவேக்கா. அவங்களோட ஓட்டு அப்படிங்கிறது நிச்சயமா விஜய் ஓட்டு. மற்றவங்க ஓட்டு, விஜய் ஓட்டும் இருக்கு, மற்ற ஓட்டும் இருக்கு, மற்ற கட்சி ஓட்டும் இருக்கு. இந்த கணக்கு அவங்களும் போடுவாங்களே, ஏன்னா அவங்ககிட்டயும் ஒரு பெரிய டீம் இருக்கு. ஜான் ஆரோக்கிய மாதிரி நல்ல விற்பனர்கள் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கும் உடனடியாக தேர்தல் வர்றதுலயோ, இல்ல கட்சியை பலப்படுத்தாம தேர்தலை சந்திக்கிறதுலயோ, இல்ல தனி மெஜாரிட்டி இல்லாம தேர்தலை சந்திக்கிறதுலயோ அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி. காங்கிரசினுடைய அணுகுமுறைகள், அண்மைய அணுகுமுறைகள் வந்து ரொம்பவே வந்து மீண்டும் அதிருப்தி அடைய செய்கிறது பிராந்திய கட்சிகளுக்கு. இப்போ உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேசத்துல இப்போ சீட் ஷேரிங் விவகாரம் சம்பந்தமா இப்பவே ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாதிக்கு பாதிலாம் வேணும் அப்படின்லாம் பேசுறாங்க. முஸ்லாமியர்களுக்காக எஸ்பி ஒண்ணுமே செய்யல, எங்களாலதான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் 37 ஜெயிச்சிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற கருத்தெல்லாம் நம்ம நேஷனல் ஊடகங்கள்ல பார்த்துருப்போம். இங்க எப்படி கடந்த காலகட்டத்தில் பீகாரை வந்து தேஜஸ்வி யாதவ் தோற்கடிச்சாங்களோ, அதே போல இங்க மு.க. ஸ்டாலினுக்கும் வந்து ஒரு பெரிய பாதகம் ஏற்பட்டுச்சோ, அது போல அடுத்தடுத்து மாநிலங்கள்ல இவங்களோட அணுகுமுறைகள் பெரும் அதிருப்தியா இருக்கக்கூடிய நிலையில
அப்போசிஷனை வந்து கன்சாலிடேட் பண்ண முடியுமா காங்கிரஸால? அந்த ஸ்டஃப் இப்ப இருக்கா அவங்கள்ட்ட? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு $1,000,000 கொஸ்டினா இருக்கு. அகில இந்திய அளவுல வந்து என்டையர் ஆப்போசிஷனையும் ஒரு கொடை கீழ கொண்டு வர முடியாதுங்க. இந்தியா கூட்டணிங்கிறதெல்லாம் இன்னைக்கு இல்லன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். மாநில கட்சிகள் இனிமேல் வந்து மாநில அளவிலாக அந்த கூட்டணியை சுருக்கிரும். இப்போ உதாரணமாக உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம் அப்படின்னா அகிலேஷா முதலமைச்சராக ஏற்கக்கூடிய கட்சிகள் ஆரியன் அதர்வைட்ஸ் வந்து சமாஜ்வாதிக்கு மேஜர் ஷேருக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியவங்களை தான் அவங்க சேர்ப்பாங்க. 50-50% யாருமே சேர்க்க மாட்டாங்க. இப்போ தமிழ்நாடும் அதே தான். அப்போ பிஜேபி எதிர்ப்புங்க, எல்லாரும் சேருங்க, ஒன்னா சேருங்க, ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் யாரும் இப்போ தயார் கிடையாது. எங்க மாநிலத்தில் எங்களுக்கு என்ன, நாங்க வந்து தேர்தலில் ஜெயிக்க முடியுமா, ஆட்சி அமைக்க முடியுமா, இப்படித்தான் இந்த அஜெண்டா தான் போட முடியும். என்ன காரணம்னா அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் வந்து அவர் என்ன தமிழ்நாட்டிலே நின்று ஓட்டு வாங்க முடியும், இல்லை தமிழ்நாடு உத்தரப்பிரதேசத்தில் போய் ஓட்டு வாங்க முடியுமா? ஸோ பிஜேபி எதிர்ப்புங்கிற அந்த ஒரே பூச்சாண்டி வந்து இந்த வர இருக்கிற தேர்தலில் ஈடுபடாது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து வரப்போகிற மாற்றங்கள். இந்த மாற்றங்கள்லாம் வந்துருச்சுன்னா என்டையர் பிக்சரே மாறிடுங்களே. அப்ப திருப்பி எல்லாமே நெகோசியேட் பண்ணும்போது காங்கிரஸுக்கு இருந்த அந்த பழைய பேர வலிமை என்பது இல்லை. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி.